Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல்ல இருந்து Instagram ரீல்ஸ் கிரிஞ்சு ட்ரோல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி தேடி குடிச்சு வாட்டலா பின்னாடி ஒரு பின் லாடன் இருக்கான் பாரு, அவன வேற கூட்டிட்டு ஓடிப்போம். எது நான் சாப்பிடவா? எனக்கு அவன போய் உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா அவர் கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா ஊட்டி விடுறியா? எந்திரா சாப்பிட மாட்டேங்க நானே. ஐயோ பயல நம்மள கலாய்க்க வந்தான். தூக்கின்னு இருக்கான். இதான் நவீன். இது இருக்கிற வரையா அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, பொண்டாட்டியா இருப்பாங்க. இது இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த மனசு, இந்த உடம்பு, இந்த ஃபீலிங்ஸ் எதுக்குமே மரியாதை கிடையாது. இப்ப பாருங்க, நடிக்கிறேன் பாருங்க. டேய் தம்பி, அழுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு வாயில தூக்கும் போல. இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. இன்ஸ்டாகிராம் திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? எங்க அம்மா கிட்ட குடுக்குறேன், பேசுறியா? சரி கொடுங்க. பையனை வந்து நீங்க லவ் பண்றீங்களாப்பா? நான் ஒரு ஏஐ, அதனால நான் காதல் உணர்ச்சிகள் இருக்காது. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய் என்ன சொன்னாங்க? அவனை போ சொல்லுங்க. ஏய் குத்துக்குறான். இந்த லுக்க நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு பாப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? மார்ச் 3 என்னோட பர்த்டே. போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்காக தமிழ்நாடு ஃபுல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அது என்னோட பர்த்டேக்கும் அப்படிங்கிறது நான் கேள்விப்படலையே. ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த் அடுத்த தலைமுறை அறிவில்லாம வளரணுங்கிறதுக்காகவே என் சினிமா கம்பெனி மூலமா நான் உருவாக்குன குட்டி குஞ்சான்களின் ஐகானிக் ஹீரோ. எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குது. இந்த வருஷமும் நான் பர்த்டேவை பெருசா செலிப்ரேட் பண்ண போறது இல்ல. இந்த வருஷம் அது எதுவுமே வேண்டாம். இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்ட்ரி எடுக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய் மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். தப்பே செய்யாம மாட்டிக்கிறேன், முதுகு பின்னால பேசுற நாயெல்லாம் மூஞ்சி முன்னால பேச மாட்டான். நீ திட்டுறாரு போல. காலேஜ்ல ஒரு பெரிய ரவுடிங்கிறதே மறந்துட்டேல. இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வராது ஃபேமிலி. என்னடா இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்துட்டு இப்போ இனிமே சேனல்ல வீடியோவே வராதுன்னு சொல்றேன்னு தானே ஃபேமிலிஸ் பாக்குறீங்க. அண்ணா போயிடாதீங்கண்ணா, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக போடாதீங்க. அண்ணா ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஏய், இந்த நேரத்துல வாயில பினாயில பீச்சி அடிச்சாலும் கவனிக்க மாட்டியாடா சொரி தலையா? ஐயோ, இது எப்படி நடுங்க? பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. இது ஏறுதா? இதேதான் நான் பண்ணேன். என்ன அம்பிட்டு பண்ணி கேவலப்படுத்திட்டு போறான். இப்போ ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இந்த மாடல் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டா கைஸ். அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரேடிங்கை போட்டு 80,000 ப்ராஃபிட் கைஸ். அப்படியே நான் வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். என்னோட போஸ்ட் கார்டு நான் வந்து எடுத்துட்டு வந்து கைஸ் நான் வந்து கிளம்பிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க எப்படா நீ வந்து ஃபோன்லாம் வாங்கி கொடுக்க அளவுக்கு வந்து இருக்க ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். நான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில கக்கூஸ் வந்து டப்பிங் பேசி அனுப்பியிருக்கா. எங்கேயும் போயிட மாட்டாருமா.
ஏன் ஆக்ஷன் பவர் நல்ல வேளை போன வச்சு திருப்பிச்சு இன்னும் போகவே இல்லையே எதே போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன் பசிச்சா சாப்பிடு, பஞ்சாயத்துனா திருச்சிக்காரனை கூப்பிடு, இதுதான் நம்ம கணக்கு. குத்துறோம் நண்பனா இருந்தா செட்டா கூட சொல்லக்கூடாது. நீ எந்த பாட்டுல குத்துற இல்லாம பேசுறாங்களே சரியே சரி சுகர் கண்டென்ட் சாப்பிடுறது இல்ல. சுகர் கேன் தான் குடிக்கலாம். சுகர் இல்ல போட மாட்டாங்க. சத்தியமா போட மாட்டாங்க. அதாவது இது குடிக்கிறது கரும்பு ஜூஸ் அது சுகர் பார்க்கலாம். இதுல தேங்காய் இருக்கு தானே? தேங்காய் பண்ணல தேங்காய் தான் நான் சொல்லல. சார் ஃபைனலா கோல்ட் சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு ஃபேமிலி சார். வாங்க Gold போய் ஆ? அம்மா டார்க்கு பிறகு போய் காட்டுவோம், அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். என்னோட கோல்ட் பட்டன் என்ன இது? ஏண்டா யூடியூப் லூசு பையல, மத்ததெல்லாம் பேன் பண்ற, வீடியோலாம் தூக்குற, காப்பிரைட் கிளைம் அடிக்கிற, இந்த கர்மத்தை gold button வாங்கிக்கலாம். மரியாதையா இருந்துக்க. இது கூட ஃபேக்கா ரெடி பண்ணி போடுற ஆர்டர் டேய் மாட்டிடலாம் பின்னாடி பாண்டி புல்லட் பாண்டி எதுக்கு கஷ்டப்பட்டு தொலைச்சு தென்காசி மாவட்டம் கடையம் பக்கம் எல்லாமே கொத்தனார் வேலை இல்ல, அதனால வேலை இருந்தா கூப்பிடுங்க, இல்லன்னா தொலைச்சு ஏன்னா எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற. எங்க அம்மாவை நாளைக்கு வர சொல்லிட்டுமா? வீட்ல பார்த்து பேச வேணாமா? நிச்சயம் பண்ண வேணாமா? First thing that you do is you are going to cut the அடங்கப்பா. top and the bottom and take the knife and make one deep cut into the banana. ஆண்டி வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? புடிச்ச மாத்தினாமா Always very hygienic, clean and neat. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது ஒரு வேலையாடா? இப்படி பேசுறேன். சரி அதெல்லாம் லவ் பண்ண ரைட்டு, சாப்பாட்டுக்கு துட்டு பூவாவுக்கு என்ன பண்றீங்க? அசிங்கமா நான் கேட்பாரு. லவ் பண்ணுங்க, நிறைய காசு கிடைக்கும். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சரி ஓ ஆட்டோ பயத்துல சாமி கும்பிடாதீங்க, நம்பிக்கையில கும்பிடுங்க. உங்களை உருவாக்குன கடவுளுக்கு ஆமா உங்ககிட்ட விடவே விடாத, இழு மெதுவா இழு. இழுத்தியா? உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கும், அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. கஷ்டமா தான் இருக்கும், இப்ப வேகமா இழு, விட்டுறாத. எங்க மூச்சு விடுறதுக்கு கேப் இல்லதானே? கடவுள் பேசும்போது ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாங்க? என்னது போயிருச்சா? போயிருச்சு. ஆண்டி போயிட்டாங்க. ஆண்டியும் போயிட்டாங்களா? அவங்க 9 likes இந்த மாதிரி இந்த ரோட்ல போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே வண்டியில போயிட்டே இருப்போம். அப்படியே அங்க எங்கனாச்சும் எவனாவது இந்த தோசை ஊத்திட்டு இருக்கான், அந்த மாதிரி எவனாவது தோசை ஊத்திட்டு இருக்கான், அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போய் ஸ்டாப் பண்ண சொல்லி. எனக்கு ஸ்டாங்கா போடுற, இவனுக்கு லைட்டா குடுறான். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூப்பிட்டு பழக்கம் போய் போச்சு. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழங்குடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்போம்? இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சார் கேட்போம். கொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடுவோம். போங்கடா போங்கடா. ஐயோ இது வேற. பார்த்ததுல 3/4 வயசு காட்டு தாங்க ஆகுது. அதை பற்றி பேசவும் ஒன்றும் இல்லை, எவ்வளோதான் பேசுறது, பேசி ஒன்றும் ஆக போகிறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இதில் பார்க்க ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்போ அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இப்போ மற்றவங்க எடுத்து போட்டால் சைல்டு இது அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் அவனுக்கு அங்கே கோல்டு பட்டன் கொடுத்துருக்காரு. இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. அப்போ போடுறவங்க அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்காக அந்த இது கொடுத்துட்ருக்காங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க. பட் வந்து அவனுக்கு எந்த ரூலும் எல்லாம் அவன் பண்ணியிருந்தாரு. இது என்ன அது எங்களை மட்டும் சொல்கிறீங்க, அவனுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. இது வந்து வயிற்றுச்சல் போடாமல் இப்போ அவன் வந்து பட்டன் வாங்கிட்டான் அந்த இதுவும் இல்லை. அக்கறை காட்டினா நீங்கள் அங்கே போய் காட்டுங்க. அக்கறைக்கு சொல்கிறவங்கள வந்து அடிக்கிறாங்க, பட் அவனுக்கு எதுவும் பண்ணலன்றது என்ன கான்செப்ட்னு புரியல. ஸோ லாஸ்ட்டு அவங்க நயன்தாரா அவங்க அது என்ன சொல்கிறே தெரியல. அவங்க நிஜமாக நாக்கில் சனி தான், டபுள் சனி உட்காந்துக்குது. அவங்க நேரம் சரியில்லை, அவங்களும் வந்து பேசுறதா அப்படி தாங்குது. இப்போ அவங்க வந்து தோசை போய் சிம்பிளாக ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாங்களா, இப்போ அது பெரிய விஷயமா அவங்களுக்கு. அதில் இல்லை மரியாதை குறையாது இல்லாத பேச்சு வேறு. இது
இதை கூட பாருங்க நயன்தாரா இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்காங்க, இவங்கள போய் இப்படி அடிச்சுனுக்கிறீங்களேடான்னு சொல்கிறதுக்காக இப்போ இது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. போய் மக்களை நிற்கிறது, ஒரு சாதாரண இடத்துல போய் சாப்பிட்றது, பாருங்கள் நாங்கள் சிம்பிளான ஆளுங்களா அப்படின்னு காட்டுறதுக்காக. ஏன்னா அங்கே டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ சரி பண்ணணும், அதுக்கு இது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இதையும் நம்பின ஒரு மக்கள் இப்போ திரும்ப வந்து பார்த்தியா எங்கள் நயன்தாரா இப்படி தான் இருப்பாங்க, நீங்களா இப்படி அடிச்சிட்டீங்களான்ட்டு திரும்ப தோசை இப்படி திருப்பி போகிறது, திரும்ப அப்படி திருப்பி போகிறது, இதே தான் நல்லா இருக்கும். அது வந்து தெரியாதனமா அப்படியே ஃப்ளோவில் வந்துச்சு கூட சொல்ல முடியாது. அவங்க தான் அப்லோடும் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, தெரிஞ்சே அந்த மைண்ட்லேயே அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. மற்றவங்கள பார்த்தாலும் போது உங்களை 4 பேர் பேசினா மட்டும் அவங்களுக்கு கோவம் வருது, ஏதோ ஒன்று பேசிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.